இதனால தான் 90 கிட்ஸ் மாதிரி வர முடியாதுன்னு சொல்றாங்களோ. படு வைரலாகும் வீடியோ. சமூக வலைதளங்களில் ஒரு நண்பர் அழிந்து போன விளையாட்டுகள் மற்றும் நாகரீகங்களை பற்றி கூறுகிறார். அது பார்க்கும் பொழுது இவையெல்லாம் சரிதான் என்று நமக்கே தோன்றுகிறது. இதில் எதற்கு 90 கிட்ஸை குறிப்பிட்டுள்ளோம் என்றால், அந்த வாழ்க்கை முறையை 90 கிட்ஸ் வரை தான் அனுபவித்திருக்க முடியும். அதன் பிறகு உள்ள மக்களுக்கு எல்லாம் அந்த விளையாட்டு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தற்பொழுதுள்ளவர்கள் எல்லாம் போனிலேயே முடங்கி போய் உள்ளனர். விளையாட்டு கூட போனில்தான் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். முன்னொரு காலத்தில் எல்லாம் அனைவரும் கூட்டு குடும்பமாக சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் உண்டு. இதனால் பாசமும் பற்றுடன் வாழ்ந்து வந்தனர். தற்பொழுது ஒரு வீட்டிலேயே 5 பேர் இருந்தால் 5 பேர் கைகளிலும் போன் தான். நாம் இப்படி இருப்பதனால் எவ்வளவோ இழந்திருக்கிறோம் என்று பார்ப்போமா? அப்போதெல்லாம் கரண்ட் இல்லை என்றால் விசிறிகள் தான் வீட்டில் இருக்கும், அதுவும் பனை ஓலையில் செய்திருக்கும். தற்பொழுது அதை பார்க்க கூட முடியாது. ஒரு வீட்டில் பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்துவிட்டாலே பல்லாங்குழிதான் அவர்களுக்கு தோழியே. ஆனால் தற்பொழுது பல்லாங்குழியா விளையாடுகிறார்கள்? அப்பொழுது விளையாட்டு என்றாலே கிச்சு கிச்சு, தாம்பூலம், கோழிக்குண்டு, கிள்ளி ஆட்டம், கொக்கோ, ஒளிந்து பிடித்து, கூட்டாஞ்சோறு விளையாட்டு என்று பல விளையாட்டுகள் சிறுவர்கள் விளையாண்டுள்ளனர். ஆனால் தற்போதுள்ள சிறுவர்கள் எல்லாம் கையில் போன்தான். அதுவும் அதில் 4 பேரை சேர்த்துக் கொண்டு விளையாடுகின்றனர். அதைத்தான் நகைச்சுவையாக இந்த சமூக வலைதளத்தில் கூட அந்த நண்பர் கூறியிருக்கிறார். இது குறித்த வீடியோ தான் தற்போது வைரலாகி வருகிறது. இப்ப நிறைய விஷயம் அழிஞ்சு போச்சு நம்ம நாட்டுல, சொல்லிக்கிற அளவுக்கு இது இல்ல. என்ன அழிஞ்சு போச்சு? அப்படி ஒன்றும் அழிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே. சொல்றேன் கேளு. சொல்லு கேட்போம். பனை ஓலை விசிறி எங்கே, பல்லாங்குழி எங்கே, கிச்சு கிச்சு தாம்பலம் எங்கே, கோழி ஆட்டம் எங்கே, கும்மி ஆட்டம் எங்கே, கிள்ளி ஆட்டம் எங்கே, கோலாட்டம் எங்கே, கரகாட்டம் எங்கே, கூத்தாட்டம் எங்கே, பஞ்சு மிட்டாய் எங்கே, குச்சி மிட்டாய் எங்கே, கமரகட்டி எங்கே, நுங்கு வண்டி எங்கே, நம் நடைப்பழகிய நடை எங்கே, இடுப்பில் கட்டியிருந்த அரணா கயிறு எங்கே, பண்பு எங்கே, பாசம் எங்கே, அன்பு எங்கே, மரியாதை எங்கே, நம் கைகளை சிவக்க வைத்த மருதாணி எங்கே, நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன பாரம்பரியம் எங்கே, உணவு பழக்க வழக்கம் எங்கே, விவசாயம் எங்கே, மண் உழுத காளைகள் எங்கே, எருமைகள் எங்கே, மின்மினி பூச்சி எங்கே, பொன்வண்டுகள் எங்கே, வெட்டிக்கிளி எங்கே, உழவு ஓட்டிய காளைகள் எங்கே, எருமை மாடுகள் எங்கே, பசுமாடுகள் எங்கே, அன்றாட வாழ்வில் பேசக்கூடிய தமிழ் எங்கே, தமிழ் மொழி எங்கே, நம் விளையாண்ட விளையாட்டுகள் எங்கே? சோம்பேறித்தனமா விளையாடுறானுங்கப்பா. செல்லில் விளையாண்டுட்டு இருக்கானு கேம். ஆமா, நீ சொன்னது எல்லாம் ஓடி ஆடி விளையாண்டாதானே உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா. செல்லில் விளையாண்டா ஆரோக்கியமா இருக்குமா? சரி வரேன், நான் டீம்ல கூப்பிடுறாங்க, நான் வரேன். எந்த டீம்ல? இது ஃப்ரீ ஃபயர் டீம். இப்ப நிறைய விஷயம் அழிஞ்சு போச்சு நம்ம நாட்டுல, சொல்லிக்கிற அளவுக்கு இது இல்ல. என்ன அழிஞ்சு போச்சு? அப்படி ஒன்றும் அழிஞ்ச மாதிரி எனக்கு தெரியலையே. சொல்றேன் கேளு. சொல்லு கேட்போம். பனை ஓலை விசிறி எங்கே, பல்லாங்குழி எங்கே, கிச்சு கிச்சு தாம்பலம் எங்கே, கோழி ஆட்டம் எங்கே, கும்மி ஆட்டம் எங்கே, கிள்ளி ஆட்டம் எங்கே, கோலாட்டம் எங்கே, கரகாட்டம் எங்கே, கூத்தாட்டம் எங்கே, பஞ்சு மிட்டாய் எங்கே, குச்சி மிட்டாய் எங்கே, கமரகட்டி எங்கே, நுங்கு வண்டி எங்கே, நம் நடைப்பழகிய நடை எங்கே, இடுப்பில் கட்டியிருந்த அரணா கயிறு எங்கே, பண்பு எங்கே, பாசம் எங்கே, அன்பு எங்கே, மரியாதை எங்கே, நம் கைகளை சிவக்க வைத்த மருதாணி எங்கே, நம் முன்னோர்கள் சொல்லிவிட்டு போன பாரம்பரியம் எங்கே, உணவு பழக்க வழக்கம் எங்கே, விவசாயம் எங்கே, மண் உழுத காளைகள் எங்கே, எருமைகள் எங்கே, மின்மினி பூச்சி எங்கே, பொன்வண்டுகள் எங்கே, வெட்டிக்கிளி எங்கே, உழவு ஓட்டிய காளைகள் எங்கே, எருமை மாடுகள் எங்கே, பசுமாடுகள் எங்கே, அன்றாட வாழ்வில் பேசக்கூடிய தமிழ் எங்கே, தமிழ் மொழி எங்கே, நம் விளையாண்ட விளையாட்டுகள் எங்கே? சோம்பேறித்தனமா விளையாடுறானுங்கப்பா. செல்லில் விளையாண்டுட்டு இருக்கானு கேம். ஆமா, நீ சொன்னது எல்லாம் ஓடி ஆடி விளையாண்டாதானே உடலுக்கு ஆரோக்கியமா இருக்கும். கண்டிப்பா. செல்லில் விளையாண்டா ஆரோக்கியமா இருக்குமா? சரி வரேன், நான் டீம்ல கூப்பிடுறாங்க, நான் வரேன். எந்த டீம்ல? இது ஃப்ரீ ஃபயர் டீம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.